இந்த வரும் 10 நாளுக்கு தொடர்ந்து நீரால் பாதிப்பும் நோய்களால் பாதிப்பும் சென்னையில், குறிப்பாக சென்னை, பாண்டிச்சேரி, காரைக்கால், கடலூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதியில் 100க்கு 100 நடக்கும். இது ஒரு அன்பான வேண்டுகோள். எல்லாமே என்னோட உடன்பிறப்போடாக நான் நினைச்சு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இடம்பெயர்தல் தான் நமக்கு புத்திசாலித்தனமும் கூட. இதைத் தொடர்ந்து நோய்கள், அதிகமான தொற்று நோய்கள் வரும். அதற்கெல்லாம் மருந்து கொடுத்து காப்பாற்றுவதற்கு மருத்துவ வசதிகள், மருத்துவமனைகள் அனைத்துமே நீரில் மூழ்கி கிடக்கின்றது. இதை தொடர்ந்து அடுத்து வரும் வெயில் காலத்திலும் தோல் வியாதிகள், தொற்று வியாதிகள் அதிகமாக இருக்கும். அதை நாம் அடுத்து முன்னெச்சரிக்கையோடும் பாதுகாத்துக்கலாம். இந்த வரும் 16, 18ஆம் தேதிக்குள் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும். கடல் மாவட்டங்கள் அனைத்திலுமே, கன்னியாகுமரியிலிருந்து இந்த பக்கம் ரெட் ஹில்ஸ் வரைக்குமே ரொம்ப பாதிப்பு அவசியம். கடல் நீரும் உள்ளு வரும். இங்கே இருக்கக்கூடிய டேம்லேருந்து, ஏரிகளிலிருந்து, குளங்களிலிருந்து உடைப்பெறப்பட்டு தண்ணி உள்ள வரும். மழையும் பெய்யும். தயவு செய்து நாம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. இருக்கின்ற உயிராவது நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு ஆயத்தமாப்படணும். இடம்பெயர்தலே இதுக்கு தலை சிறந்த முடிவு. இந்த வரும் 16, 18ஆம் தேதிக்குள் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும். கடல் மாவட்டங்கள் அனைத்திலுமே, கன்னியாகுமரியிலிருந்து இந்த பக்கம் ரெட் ஹில்ஸ் வரைக்குமே ரொம்ப பாதிப்பு அவசியம். கடல் நீரும் உள்ளு வரும். இங்கே இருக்கக்கூடிய டேம்லேருந்து, ஏரிகளிலிருந்து, குளங்களிலிருந்து உடைப்பெறப்பட்டு தண்ணி உள்ள வரும். மழையும் பெய்யும். தயவு செய்து நாம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. இருக்கின்ற உயிராவது நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு ஆயத்தமாப்படணும். இடம்பெயர்தலே இதுக்கு தலை சிறந்த முடிவு. கூட்டு பிரார்த்தனை, வேண்டுதல், தியானம் எல்லாம் நடந்தாலும் இங்கிருந்து அதை ஃபேஸ் பண்ணுறது கடினமான ஒன்று. எந்த ஒரு நெகட்டிவும் நாம் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு எறும்பு, ஊர்வன, கற்பனை அனைத்துக்குமே நடக்க போகிறது இயற்கை மாற்றங்கள், சீற்றங்கள் எல்லாம் கண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. 6 வரையும் படித்த நாம் அவசியம் அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்ல, அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்க போகிறது. அதற்காக கலவரப்பட வேண்டாம். தற்போதைய பிரச்சனையிலிருந்து நாம் கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பாதுகாத்துக்கணும். சென்னை குறிப்பாக அதிக பாதிப்பு உண்டாகும். அதனால சென்னை மக்களுக்காகவே அதிகமாக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நோய்கள், நீரினால் பாதிப்பு இன்னும் 15 நாளைக்கு அவசியம் இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் மக்கள் இங்கு வாழ்வதற்கு இப்போதைக்கு தகுதியற்றதாக இருக்கும். நாம் எல்லாத்துக்குமே அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் காவல்துறையுமே எதிர்பார்த்து, அரசாங்க அதிகாரிகளையும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது. அவர்களுடைய வீடு, அவர்களுடைய குழந்தைகளும் வெள்ளத்தில் மூழ்கித்தான் இருக்கிறார்கள். அவங்க யாரை பாதுகாக்கிறதுன்னு தெரியாம, நீங்க எப்படி வீட்டை விட்டு நம்ம வெளியே வர முடியாமல் இருக்குமோ அது மாதிரி தான் அவங்களும் வர முடியாமல் இருக்காங்க. அதை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு எல்லா மதமும், எல்லா இளைஞர்களும் சேர்ந்து மக்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. எல்லா உதவிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. நீரால் பேரழிவு, அது கடல் கொந்தளிப்பாக தான் இருக்கும். அது சுனாமின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, சுனாமிக்கு ஈக்குவலானது. அதாவது திடீர் நீர் பெருக்கு. அதனால தான் சொன்னேன், ஏரிகள் உடைஞ்சு தண்ணி வர மாதிரி கடல்லிருந்து தண்ணி வெளியே வரும். மழையும் அதிக அளவு பெய்யும். இப்பொழுது பெய்ததெல்லாம் அளவான மழை தான். இனி பெய்ய போகிறது தான் மிக அதிகமாக இருக்கும். இதை பயமுறுத்துவதற்காக சொல்லலை, நாம் பாதுகாத்ததுக்காக தான் நான் சொல்கிறேன். தவிர்க்கவே முடியும். அது எப்படி அதாவது ஒரே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கும் ஒரு அணுகுண்டை வச்சு உலகத்தையே அழிக்க முடியுங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ண முடியும். ஒரே ஒரு தன்னை உணர்ந்த ஒருத்தர்னாலேயே முடியும். அவசியம் அது என்னாலேயும் முடியும். அதைத்தான் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன். கூட்டு பிரார்த்தனையினால், தியானத்தினால், பூஜைகளினால், யாகங்களால் இந்த மாதிரி இயற்கையை இயற்கை சீற்றத்தை தணிக்கவும் முடியும், தவிர்க்கவும் முடியும். இப்போ எல்லாருமே எல்லா மதத்திலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி இதுக்கு சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் விஞ்ஞானபூர்வமாக செய்முறை விளக்கத்தோடு செய்து காட்டவும் தயாராக இருக்கிறேன். அதற்கு நான் ஏற்கனவே அறிவித்தபடி அந்த ஆன்மீகத்திற்கு ஒரு அங்கீகாரம் தேவை. அழுத பிள்ளைக்குத்தான் பால் அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமான கோட்பாடு. அது அவசியம். நான் என்னால் முடிஞ்சது என் சக்திக்கு உட்பட்டு செய்து கொண்டிருக்கிறேன். கேட்கும் பட்சத்தில் அவசியமாக நானும் என்னை போன்றவர்களும் செய்து காட்ட முடியும். எனக்கு தனிப்பட்ட விளம்பரம் தேவைன்னா நான் தனியார் சேனலில் நான் காலையில் ஒரு ஸ்லாட் எடுத்து என்னை விளம்பரப்படுத்திக்கிறது ரொம்ப ஈஸியான வழி. அதில் எந்த விதமான தர்க்கமும் போட்டியும் கேள்வியும் எனக்கு இருக்காது. நான் இதை கூறுவது மக்களை
பாதுகாக்க வேண்டும். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடந்த உயிர் சேதங்களோட கம்பேர் பண்ணால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சேதத்தில் பொருள்கள் தான் நிறைய அழிஞ்சிருக்கே தவிர உயிர் சேதங்கள் மிகவும் கம்மியாக தான் இருக்குது. அந்த உயிர் சேதமும் கூட நம்ம நடக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஒவ்வொரு உயிரை மதிப்பதற்காக அரசாங்கத்தில் எவ்வளோ சட்டத்திட்டங்கள் இவ்வளோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறது. வெள்ளத்தினால் மட்டும் எல்லா இடங்களிலும் உயிரை பாதுகாப்பதற்காக தான் மனித சமுதாயமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சேதங்களும் பொருட்சேதங்களும் இல்லாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இது கட்டாயம் நடந்தே தீரும். மற்றவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஆணித்தரமா நான் சொல்றேன், மற்றவங்களும் சொல்றாங்க, யார் பேச்சையாச்சும் கேளுங்க. நான் சொல்றது அதுதான். ஏன்னா நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு அன்னைக்கே சொன்னா நம்ம கேட்காம வருத்தப்படுறதுக்கு கேளுங்க. நடக்காட்டின்னா நடக்கக்கூடாதுன்னு நானும் வேண்டாம், எல்லாம் வேண்டாங்க. நடந்துட்டா யோசிச்சு பாருங்க, அது நடக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நடக்கவே கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். நடக்கும். அப்படி நடந்துட்டா அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பாதுகாத்துக்கலாம். நன்றி.